ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ரீசெண்டா அமரன் படத்தோட டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி மேஜர் முகுந்த் வரதராஜன் அவரோட நினைவிடத்துக்கு போயிருக்காரு. போயிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாள்ல 2 துணிச்சலான ஹீரோஸ் ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செஞ்சாங்க. அவங்க மேஜர் முகுந்த் வரதராஜன் அண்ட் சிபாய் விக்ரம். அண்ட் இப்ப நாம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட செலுத்தணும் அண்ட் இந்த இம்மார்டல் சோல்ஸ்க்கு மரியாதை அண்ட் ரெஸ்பெக்ட செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இவர் மட்டும் தான் போயிருக்காரு. சிவகார்த்திகேயன் அண்ணா போல. சிவகார்த்திகேயன் அண்ணா ஆல்ரெடி இவருக்கு மரியாதை செலுத்தினாரு. அண்ட் எஸ்கே அண்ணா மேஜர் முகுந்த் வரதராஜனோட பயோபிக்ல தான் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் தான் அமரன் படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்துல நம்ம எஸ்கே அண்ணாவோட கெட்டப் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இதுல ஒரு ராணுவ கெட்டப்ல நடிச்சிருந்தாலும் இந்த படத்துக்காக அவர் அவ்வளவு ரெடியா இருந்தாரு. ஃபுல் டெடிகேஷன் ஒர்க்க போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த படம் உருவாகும் போது சிவகார்த்திகேயன் வச்சு ரெடி பண்ணல ராஜ்குமார் பெரியசாமி. லாஸ்டாக சிவகார்த்திகேயன்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அண்ணா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஓகே இந்த படம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் முகுந்த் வரதராஜனோட ஸ்டோரியை ஃபுல்லா கேட்டுட்டு அண்ட் அவரை போலவே ஃபுல்லா ரெடி ஆனாரு. அண்ட் இந்த படத்தோட டீசர் வரும்போது எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆனாங்க, நம்ம எஸ்கே அண்ணாவா இது அப்படின்னு. அண்ட் டீசர்ல வந்த கெட்டப்பை விட இந்த படத்துல வேற லெவல் கெட்டப்லாம் இன்னும் நிறைய போட்டிருக்காரு. அந்த கெட்டப்லாம் எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் அண்ட் ரொம்ப த்ரில்லரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ராஜ்குமார் பெரியசாமி சொல்லியிருக்காரு. அந்த கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன்ல வர இந்த படம் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படின்னு சினி இண்டஸ்ட்ரியில டாக் போயிட்டு இருக்கு. அந்த அமரன் படத்துக்கு தான் நம்ம எஸ்கே அண்ணா ஃபேன்ஸும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அமரன் படத்துக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றத நம்ம காமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.